ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகள் வழக்கு தொடரும் நிலையில் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கடந்த முறை இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக, தவேக மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக தங்கள் கட்சிகளின் சார்பில் ஆலோசனைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் முன் தங்கள் கட்சியினரை அரசு கலந்தாலோசிக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தார்கள். அதிமுக தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண், மத வழிபாட்டு தலங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் இதுபோன்று தனியாக வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும், கூட்டங்களுக்கு அனுமதி கோரக்கூடிய அந்த விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை தெரிவித்தார். தாவேக தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன், அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் அதாவது அந்த பொதுக்கூட்டங்கள் அதே போல ரோட் ஷோக்கள் நடத்துவதற்காக அனுமதிக்கப்பட்ட இடங்களினுடைய விவரங்களை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம், எத்தனை பேர் அமரலாம் என்பது குறித்த விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், அனைத்து கட்சிகளுடைய ஆலோசனைகளை கேட்ட பிறகுதான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அந்த பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் நடத்த அனுமதிக்கப்பட்ட இடங்கள் குறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இதையடுத்து இந்த தமிழக அரசினுடைய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும் போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய ஒரு நிலையை போன்ற இருக்கிறது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா என்பதை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு பிரிவும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் இருப்பதாக கூறி வழக்கு தொடரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.